அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாதூர்காரகரான சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருகின்றார். குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வருவதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். அந்த விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக தாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சுப விரய செலவுகளாக மாற்றுவதற்காக தாங்கள் வீடு, வண்டி போன்றவைகளை வாங்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம். வாடகை வீட்டில் இருந்து வந்தால் புதிதாக வீடு கட்டி குடி போகலாம். நீண்ட காலமாக தாங்கள் நினைத்திருந்த புனித பயணத்தை மேற்கொள்ளலாம். அரசியல்வாதிகளுக்கு, அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் மட்டுமே தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளதால் சில அன்பர்களுக்கு தாங்கள் நேர் வழியில் சேமித்த பொருள் மற்றும் தன விரயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் உள்ளவர்களிடையே சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் நாணயம் தவறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதால் தேவையில்லாமல் எவருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பல ஏற்றங்கள் இருந்தாலும் சில செயல்களில் இரக்கங்கள் காண்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் சற்று பொறுமையுடன் தாங்கள் சென்றாலே அனைத்தும் தங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். தங்களது ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சார செய்யக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையால் 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இதனால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கடன்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பூர்வீக சொத்துக்களின் மூலமாகவும் நல்ல ஆதாயத்தை அடைவீர்கள். குரு பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தங்களது தாயின் உடல் நலம் மேம்படும். வீடு, வண்டி, வாகனம், உயர்கல்வியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வீர்கள். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நோய், எதிரி, கடன் என அனைத்தும் தங்களுக்கு காணாமல் போகும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் தங்களுக்கு இருந்த நாள்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சில அன்பர்கள் வழி தவறி செல்வதால் துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். செய்யும் தொழிலிலும் சில அன்பர்களுக்கு நிம்மதி இருக்காது. பெண்கள் வழியிலும் சில இடையூறுகளை சில அன்பர்கள் சந்திக்க நேரிடும். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக உள்ளது. தைரியத்துடன் தாங்கள் எந்த ஒரு முடிவினையும் மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சனிக்கிழமை அன்று சித்தர்களின் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்து வர தாங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று பெருமாளை ஏகாதசி தினத்தில் வணங்கி வர தங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்புகள் தங்களை விட்டு அகலும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும்
11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தனலாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல் நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பயிற்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.